பாட்டுக்கு வாங்கி அதுக்கு போடுங்க. treatment தனியா வாங்கி பார்க்கணுமே. சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன கேட்காதங்கிறீங்களே. கொஞ்சம் பாருங்கம்மா, நான் 8 மணி 8:30க்கு வேலைக்கு போறேன்னா 10 மணிக்கு சோறாக்குனா நான் எப்படி சோறு கொண்டு போட்டு? அப்ப நானா சோறாக்கி திங்காம பக்கத்து வீட்டுல போய் சோறு தின்ட்டு போக 10 மணி அந்த பிள்ளைக்காக நான் வேலைக்கு பாரு, பாக்குறேன். அப்பவும் பிள்ளைக்காக 10 நான் மணிக்கு வேலைக்கு சோறாக்குறது. போறது அப்ப நான் இல்லைங்களா? வேலைக்கு போகல, கேட்பாருங்க. அப்ப அடுத்த வீட்டு போய் சோறு தின்ட்டு போறதுங்களா? அவர் அவருக்காக சோறு பண்ணிக்கிறாரு, பண்ணட்டுமே. சம்பளத்துக்கு சோறு கொடுக்க ஆக்கி மாட்டேன்றாருமா. இந்த சொல்றீங்க. பிள்ளைக்கு தேவை எதுவுமே பண்ண மாட்டாரு. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணிக்கிறேன், எனக்கு குடும்பத்தை நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. முடியலங்கம்மா. அன்னாடு போராட்டம் தாங்க. இல்ல, அவங்களோட நீங்க அவங்க வீட்டுக்கு போவீங்களா? அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்கால நான் எப்பவுமே போக மாட்டேங்க. 10 வருஷம் இருந்தீங்களாமே எங்க? அப்ப நல்லா இருந்தேங்க. நம்ம அவங்க அம்மா அப்பா பேச்சு எனக்கு பிடிக்கல, நான் போறது இல்ல. கேட்டு பாருங்க. பிடிக்கலைன்னா இப்படி குடும்பத்தோட ஒட்டாமையே இருந்தா சொல்லத்தாங்க செய்வாங்க பெத்தவங்க. ஒழுக்கமா இருங்க, ஒழுக்கமா இருங்க. எங்கனால முடிஞ்ச உதவி ஒழுக்கமா இல்ல பண்ணுங்க. ஒழுக்கமா இருந்தா அவங்க சொல்லி நமக்கு ஒழுக்கமா இருக்கு, அப்படியே ஒழுக்கமா இருக்கணும் இருக்கணும் விட்டுருவாங்க. தண்ணி அடிப்பீங்களா நீங்க? ஆமா, தண்ணி பயங்கரங்கம்மா. தண்ணி அடிச்சுதான் பிரச்சனையே இப்படி ஆகுறதுங்க. குழந்தைக்கு செலவு பாக்குறதுக்கு இல்ல, வைத்தியம் பாக்குறதுக்கு காசு இல்ல, தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் இருக்கா? ஏன் இப்படி அம்மா, இந்த போறீங்க? பிள்ளை ஆஸ்பத்திரி ஒரு காய்ச்சல் சொல்லி வாங்கன்னா பெட்ரோலுக்கு காசு கொடு வர்றேன்.